திவ்யாவுக்கு யாரெல்லாம் விஷ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. யாரெல்லாம் விஷ் பண்ணியிருக்காங்கன்னா, சுபிக்ஷா அவங்களோட இன்ஸ்டா பேஜில் மீனவ பொண்ணு சுபின்னு அவங்களோட பேஜ், அதில் வந்துட்டு சுபிக்ஷா வந்துட்டு திவ்யாவுக்கு விஷ் பண்ணி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அரோரா சின்க்ளேர். அவங்க வந்து அந்த லாலிபாப் ஒன்று கொடுத்துருந்தாங்களா, அதில் பாண்டா ஃபேஸ் இருந்துச்சு. அந்த லாலிபாப் ஃபேஸையும் வச்சு அப்பத்தா அப்படின்னு போட்டு திவ்யாவுக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வினோத் அண்ணாவோட ஒய்ஃப் பாக்யா சிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து போட்டு விஷ் பண்ணியிருந்தாங்க. திவ்யா வந்து இதை வின் பண்ணிட்டாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு போட்டு விஷ் பண்ணியிருந்தாங்க. வேறு யாரோ ஸ்டோரி போட்டிருந்தாங்களான்னு எனக்கு தெரியல. அப்புறம் ஹரிஷ் கல்யாண் விஷ் பண்ணியிருந்தாரு. திவ்யா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, கானா வினோத் அண்ணா வந்து திவ்யாவை ஹக் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஹக் பண்ணியிருந்த அதை வந்து யாரோ ஸ்டோரியாக போட்டிருக்காங்க. அதை வந்து ஷேர் பண்ணிவிட்டு அதை வந்து அவங்க ரொம்ப ஹாப்பி மொமெண்ட்டாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு காமிக்கலையா என்ன அப்படிங்கிறது தெரியாது. பட் கானா வினோத் அண்ணா தான் போய் ஃபஸ்ட்டு ஹக் பண்ணியிருப்பாங்க திவ்யாவை. திவ்யாவும் கானா வினோத் அண்ணாவும் பிக் பாஸ் ஹவுஸில் உட்காந்துருக்கிற ஒரு ஃபோட்டோவும் போட்டு இதையும் சேர்த்து போட்டு ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அதை வந்து திவ்யா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ நிறைய ஒரு ஸ்டோரிஸ் எல்லாமே லைக் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அண்ட் திவ்ஸான்னு ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல, திவ்யாவும் சபரியும் சேர்ந்து பண்ணுறதெல்லாம், அந்த திவ்ஸா மேட்ரையும் அவங்க வந்து லைக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் திவ்யாவுக்கும் சபரிக்கும் உண்மையிலே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அதுதான் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.